Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. என்றென்றைக்கும் அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. Yes. அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், Yes. எவ்வளவு பெரிய நாமம் உடையவர். நமது ஆண்டவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. Yes. நம்முடைய யெகோவா தேவனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. நம்முடைய யெஷுவாவுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. Yes. அவருடைய நாமம் யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். Yes. அவருடைய நாமம் யெகோவா ஈரே, Amen. எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்கிற Yes. தேவன். Thank you, Father. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா, நமக்கு சுகம் தருகிற தேவன். Yes. அவருடைய நாமம் யெகோவா ஷம்மா, Amen. சுற்றி சுற்றி நிற்கிற ஆண்டவர். Yes. எத்தனை நாமங்கள், எத்தனை நாமங்கள், எத்தனை நாமங்கள். அவருடைய நாமம் யெகோவா நிசி, Thank you, Lord. என்றைக்கும் நமக்கு வெற்றி கொடியாய் இருக்கிறவர், எல்லா இடங்களிலும் வெற்றி Amen. தருகிறவர். எவ்வளவு பெரிய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு பெரிய ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் ஆண்டவரை அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி பாடினாங்களோ, Amen. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மத்தியில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், Yes. பெரிய அற்புதங்களை செய்தார். அவருடைய நாமத்தை எல்லா பக்தருக்கும் அவர் வெளியரங்கமாக்கினார். தெரியுமா உங்களுக்கு? ஆகாருக்கு என்னை பார்க்கிற ஆண்டவர் நீர், என்னை காண்கிற ஆண்டவர் நீர் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு நான் யெகோவா ஈரே, தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற அவருடைய நாமத்தை Yes. அவனுக்கு வெளிப்படுத்தினார். Amen. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். Hallelujah. நான் உங்களுக்கு சொல்றேங்க, Sharkarara. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், Yes. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய நாமங்களை கொண்டாடி பாடி பாடி அவரை துதிச்சு துதிச்சு Yes. நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்வாருங்க. Amen. பெரிய காரியங்களை செய்வாருங்க. நம்ம எல்லாரும் பாடி துதிக்கலாமா? Hallelujah. யெகோவா நிசியை கொண்டாடுவோம், யெகோவா நிசியை கொண்டாடுவோம், யெகோவா நிசியை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் வெற்றி கொடியே, என் தேவன் எங்கள் வெற்றி கொடியே. யெகோவா ஷாலோமை கொண்டாடுவோம், யெகோவா ஷாலோமை கொண்டாடுவோம், யெகோவா ஷாலோமை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் சமாதானமே, என் தேவன் எங்கள் சமாதானமே. யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம், யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம், யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம். தேவைகளை பார்த்து கொள்ளுவார், நம் தேவைகளை பார்த்து கொள்ளுவார். யெகோவா ராஃபாவை கொண்டாடுவோம், மாமா. யெகோவா ராஃபாவை கொண்டாடுவோம். Hallelujah. யெகோவா ராஃபாவை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் பரிகாரி, என்றும் தேவன் நம் பரிகாரி. யெகோவா ஷம்மாவை கொண்டாடுவோம். Thank you, Father. யெகோவா Thank you, Lord. ஷம்மாவை கொண்டாடுவோம். Thank you, Jesus. யெகோவா ஷம்மாவை கொண்டாடுவோம். தேவன் என்னை சுற்றி நிற்கிறார், என் தேவன் என்னை சுற்றி நிற்கிறார். யெகோவா நிசியை கொண்டாடுவோம், யெகோவா நிசியை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். யெகோவா நிசியை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் வெற்றி கொடி, என் தேவன் எங்கள் வெற்றி கோடி. எங்களோட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை கொண்டாடி, ஆண்டவருக்கு முன்பதாக ஆடி பாடி அவரை கொண்டாடலாமா? Thank you, யெகோவா Father. ஷாலோமை கொண்டாடுவோம், Shalom, shalom, யெகோவா ஷாலோமை கொண்டாடுவோம், யெகோவா Hallelujah. ஷாலோமை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் சமாதானமே, என்றும் தேவன் எங்கள் சமாதானமே. யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம், Thank you, Father. யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம், யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம். தேவைகள்
தேவைகளை பார்த்துக் கொள்வார். என் தேவைகளை பார்த்துக் கொள்வார். யெகோவா ரஃபாவை கொண்டாடுவோம். யெகோவா ரஃபாவை கொண்டாடுவோம். Celebrate you, Father. யெகோவா ரஃபாவை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். தேவன் எங்கள் பரிகாரியே, எங்கள் தேவன் எங்கள் பரிகாரி. Hallelujah. 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 யெகோவா நிசியே, யெகோவா நிசியே. யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம். யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா. Thank you, Father. எங்களை சுற்றி 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 வருகிறவரே, Thank you, Lord. சுற்றி சுற்றி நிற்பவரே, Yes, Father. Yes, Lord. யெகோவா ஷம்மாவை கொண்டாடுவோம். La, 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 யெகோவா la, la. ஷம்மாவை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். யெகோவா ஷம்மாவை கொண்டாடுவோம். தேவன் என்னை சுற்றி நிற்கிறார், என் தேவன் என்னை சுற்றி நிற்கிறார். யெகோவா ரஃபாவை கொண்டாடுவோம். யெகோவா ரஃபாவை கொண்டாடுவோம். யெகோவா ரஃபாவை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் பரிகாரி, நம் தேவன் எங்கள் பரிகாரி. பாருங்க, ஆண்டவர் சும்மா நல்லா பாடுறாங்க, இந்த பாட்டு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இப்படி ஸ்பெக்டேட்டர்ஸா பார்க்காத ஆண்டவருடைய நாமத்தை உணர்ந்து இப்ப நம்ம பாட போறோங்க. ஆண்டவர் நாமத்தை சொல்ற ஒரு ஒரு இடத்துலையும் மைடி மிரக்கல்ஸ் நடந்ததை நாங்க பார்த்துருக்கோம், வாசிச்சு இருக்கோம், கேட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. பாருங்க, விகில்ஸ்வர்த்தன் ஒரு பெரிய ஊழியக்காரரு, ரொம்ப நாளா படுக்கையில் ஆல்மோஸ்ட் ஒரு இறந்த பாடி மாதிரி, ஒரு கோமால ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு ஆள் படுத்திருக்காராம். ஸோ அவருக்கு ஜெபிக்க கூப்பிட்டுருக்காங்க. பெரிய எத்தனையோ பிணங்களை உயிரோடு எழுப்பினவர் விகில்ஸ்வர்த், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஊழியக்காரரை கூப்பிட்ட உடனே போனாராம். அவருக்கு எப்படி இருக்குது நிலைமையெல்லாம் ஒன்றும் தெரியல. கூட கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போயிருக்காருங்க. போனால் நான் சும்மா சீக்கிரம் சொல்லுறேன். போய் இப்போ பார்த்தா அங்கே வாட்ச்மேன் இருந்தாராம். ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி. அங்கே வாட்ச்மேன் உட்காந்துருந்தாராம். அவர் இவங்களை ஒரு மாதிரி பார்த்தாராம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிருக்காங்க போல். இவர் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சா அந்த வாட்ச்மேனுடைய ஃபேஸு. விகில்ஸ்வர்த் உள்ளே போயிருக்காரு, மேலே இருக்காங்க அவங்கன்னு சொன்னாங்களாம். அந்த வீடே அவ்வளோ ஒரு க்ளூமியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க எத்தனையோ மாத கணக்காக வீடு அப்படியே ஒரு டெத் ஹவுஸ் மாதிரி இருக்குது. மேலே போனால் வெறும் எலும்பு கூடு, ஸ்கெலிட்டன் கட்டில் மேலே படுத்துருக்குறதாம். ஷாக் ஆகிட்டாராம். அமைதியாக ஆண்டவர் டக்குன்னு ஹோலி ஸ்பிரிட் சொன்னாராம், என் நாமத்தை சொல்லு அப்படின்னு விஸ்பர் பண்ணாராம். விகில்ஸ்வர்த்து கூட இருக்கிற அந்த அவங்களோட போன ஊழியர்கிட்ட, ஒரு 8 மெம்பர்ஸ் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட், அவங்கக்கிட்ட சொல்லிட்டாராம், வெறும் ஜீசஸை விஸ்பர் பண்ணிக்கிட்டு அந்த பாடியை சுற்றி வரலாம். மெல்லமா ஜீசஸ் 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 அப்படி தான் சுற்றிட்டு வந்தாங்களாங்க. சுற்றிட்டு என்ன ஓகேன்னு ஹோலி ஸ்பிரிட் சொன்ன உடனே கீழே வந்துட்டுருக்காங்க. கீழே வந்து உட்காந்துட்டாங்களாம். கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்கெலிட்டன் மாதிரி படுத்திருந்தவர் எழுஞ்சி கீழே வராறாங்க. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ரஃபா, ஜெகோவா ஷாலோம், இப்படி நீங்கள் உணர்ந்த அந்த நாமத்தை சொல்லும்போது அதில் ஹெவி ப்ரெசன்ஸ் இருக்குங்க. ஸ்கெலிட்டனையும் எழுப்போம். நீங்கள் இப்போ படுக்கையில் இருக்கிறீங்களா? குடும்பத்தில் பயங்கர சண்டையா, பிரச்சனையா, உறவு பிரச்சனையா? சமாதானம் அவர் தருகிறவர். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. பாதுகாப்பு அற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அன்பானவர்களை இழந்து அவர் சுற்றி 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 உள்ளேயும் வெளியேயும் வலது பக்கமோ இடது பக்கமோ அவர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு பற்றாக்குறையா? இந்த பேண்டமிக் டைம்ல காசு இல்லையா? ஜெகோவா ஜைரேன்னு சொல்லுங்க. அவர் தேவைகளை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. we have seen it many times. இப்போ நம்ம கொண்டாட போறோங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஹை டெம்பரேச்சர், நமக்கே ஒரு ஃபீவர் வருது. ஹாஸ்பிட்டல் கிட்ட போகும்போது நமக்கு ஃபீவர் போயிடும். பார்த்துருக்கீங்களா? சைக்கலாஜிக்கலாக டாக்டர்கிட்ட போகும்போது ஃபீவரே இருக்காது, ரொம்ப அடிச்சிச்சு ஃபீவர்னு சொல்லுவோம். அந்த டாக்டர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. திரும்பி வந்தால் வர்றதுக்குள்ளே ஃபீவர் ஹை ஆகிடும்.
ஆனால் ஜெகோவா ரஃபா டாக்டர் இருக்கார் இல்லைங்க, அவரை நீங்கள் கொண்டாடும் போது ஜெகோவா ரஃபான்னு சொல்லும்போதே கம்ப்ளீட் பெர்மனன்ட் ஹீலிங். ஹல்லேலூயா. பெர்மனன்ட் சொல்யூஷனுங்க. இப்போ சொல்லி நம்ம பாட போகிறோம் மறுபடியும் ஒரு விசை. யெகோவா நிசின்னு பாடலாமா? ஹல்லேலூயா. யெகோவா நிசியை கொண்டாடுவோம், யெகோவா நிசியை கொண்டாடுவோம், யெகோவா நிசியை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் வெற்றி கொடியே, வெற்றி கொடியே, தேவன் எங்கள் வெற்றி கொடியே. யெகோவா ஷாலோமை கொண்டாடுவோம், யெகோவா ஷாலோமை கொண்டாடுவோம், யெகோவா ஷாலோமை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் சமாதானமே, என் தேவன் எங்கள் சமாதானமே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம், யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம். Thank you Father. யெகோவா ஈரேவை கொண்டாடுவோம். தேவைகளை பார்த்துக் கொள்வாரே, என் தேவைகளை பார்த்துக் கொள்வாரே. ரஃபா, யெகோவா ரஃபாவை கொண்டாடுவோம். ரஃபா, ரஃபா. யெகோவா Thank you ரஃபாவை Father. கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. யெகோவா ரஃபாவை கொண்டாடுவோம். தேவன் எங்கள் பரிகாரியே, என் தேவன் எங்கள் பரிகாரியே. Celebrate. Hallelujah. யெகோவா ஷம்மாவை கொண்டாடுவோம். சுற்றிருக்கிறீங்கப்பா, யெகோவா சுற்றிருக்கிறீங்க ஆண்டவரே. Thank you Jesus. யெகோவா ஷம்மாவை கொண்டாடுவோம். தேவன் என்னை சுற்றி நிற்கிறார், என் தேவன் என்னை சுற்றி நிற்கிறார். Hallelujah. யெகோவா லல்லல்லா, லல்லல்லா, லல்லா. யெகோவா லல்லல்லா, லல்லல்லா, லல்லா. யெகோவா, 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 யெகோவா. இயேசு, 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 இயேசு. இயேசு, 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 இயேசு. Jesus, 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 Jesus. இயேசு, இயேசு. தேவன் எங்கள் பரிகாரி, என் தேவைகளை பார்த்துக் கொள்வாரே. என்னை சுற்றி சுற்றி தேவன் உள்ளாரே, என்றும் அவரே வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. இயேசு, இயேசு, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் எங்கள் வெற்றி கொடியே, ஹல்லேலூயா. என் தேவன் எங்கள் வெற்றி கொடியே, ஹல்லேலூயா. என் தேவன் எங்கள் வெற்றி ஹல்லேலூயா. இயேசுவே. Jesus. 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 Thank you Father. Thank you Holy Ghost. Thank you Father. ஷர்பராசியாத்ரோ கொரவரமா. பயங்கர பராக்கிரமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ், ஜீசஸ். Thank you Father. Thank you Father. நீர் எழுந்தருளி விட்டதற்காக நன்றி. Thank you. Arise O God. Arise O God. Arise O God. Thank you. All enemies be scattered. Thank you Father. Hallelujah. Hallelujah. Yeshua. Yeshua, Yeshua. Yeshua, Yeshua. 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 Jehovah Rapha. Jehovah Shalom. Jehovah Nissi. Jehovah Jireh. Jehovah Zikenu. El Roi. Hallelujah. எங்கள் நீதியே. Yes. Thank you Father. Thank you Jesus. நீரே எங்கள் நீதி, நீரே எங்கள் நீதி. நீதியே. Hallelujah. Thank you Lord. Thank you. பயங்கர பராக்கிரமத்தை உடைய எங்கள் தேவன் நீர் எழுந்தருளி விட்டதற்காக ஸ்தோத்திரம். உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
Thank you, Father. Thank you. You are enjoying our worship. Thank you, Lord. Thank you. You are in our midst. Thank you. Thank you. Thank you. நமது ஆண்டவரின் நாமம் Thank you. எல் ஷடாய். எல் ஷடாய். El Shaddai. சர்வ வல்லமை உள்ள தேவன். Amen. சர்வ வல்லமை உள்ள தேவன். Yes, thank you, Father. இல்லாத இடங்களில் Hallelujah. உருவாக்குகிற தேவன். இப்படிப்பட்ட ஒரு நாமத்தை தான் அவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். எல் ஷடாய். Yes. Almighty God. Almighty God. Arbashar barasia karoro. இல்லாததை உருவாக்குகிற ஆண்டவர். Anything is possible with him. All impossibilities. Thank you. Anything is possible with him. எது முடியாதோ அது உம்மால் முடியும் ஆண்டவரே. Hallelujah. Because your name is El Shaddai. El Shaddai. El Shaddai. El Shaddai. El Shaddai. El Shaddai. Hallelujah. காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும். Thank you for your grace. கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எனது இன்பம் உமது செட்டை அடைக்கலம். உமது நாமம் எனது இன்பம் உமது செட்டை அடைக்கலம். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. El Shaddai. எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். El Shaddai. Shaddai. எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். என்னில்லா என்னில்லா நன்மைகள் நன்மைகள் வாழ்வில் செய்திரே. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என் வாழ்வின் பலனீரே. எங்கள் வாழ்வின் பலனீரே. El Shaddai. எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். El Shaddai. El Shaddai. எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். என்னில்லா என்னில்லா நன்மைகள் நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என்னில்லா ஓஹோ, நன்மைகள் நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என் வாழ்வில் பலனீரே. என் வாழ்வின் பலனீரே. காலைதோறும் Yes. கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எனது இன்பம் உமது செட்டை அடைக்கலம். உமது நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அடைக்கலம். El Shaddai.
என் பலன் நீரே வாழ்வில் கேடகம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Lord. Thank you. Thank you, Lord. Thank you. இம்மட்டும் எங்களை காத்தீர். காத்தீரப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தினீர். Hallelujah. எங்க கூடவே எபினேசராக இருந்தீர். Hallelujah. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரம். Hallelujah. எந்த நாளும் எங்க கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்துகிற இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசரே ஸ்தோத்திரம். எந்த நாள் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாள் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே வாழ்வில் கேடகம். எல் ஷடாய் எல் ஷடாய் எந்தன் துணை நீரே வாழ்வில் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. Thank you, Lord. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. Thank you, Father. என் வாழ்வில் பலனீரே எங்கள் வாழ்வின் பலனீரே. யெகோவா ராஃபா ரஃபா. எந்த நாளும் எந்த பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த வாழ்வில் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே வாழ்வில் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். என்னில்லா என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என் வாழ்வின் பலனீரே எந்த வாழ்வின் பலனீரே. எந்த வாழ்வின் பலனீரே எந்த வாழ்வின் பலனீரே. யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொண்டீரே. யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என்னில்லா ஓஹோ. நன்மைகள் Thank you, Father. என் வாழ்வில் செய்திரே. எந்த வாழ்வில் பலனீரே. எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்வின் பலனீரே. சுகம் நீரே.
ஷம்மா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா ரஃபா. ஹalleluya யெகோவா ஷம்மா. ஹalleluya ஹalleluya. தேங்க் யூ. எவ்வளோ பெரிய பெருமை ஆண்டவரே. எங்கள் தேவனுக்கு எத்தனை நாமங்கள், எத்தனை நாமங்கள். வாவ், தேங்க் யூ லார்ட். ஷார்பரா சியாக்கரோ மெக்காதேஷ்கே. தேங்க் யூ அடோனியாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. How many names you have got? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் 2000 வருஷத்துக்கு முன்பதாக Yes. இயேசுவே Yes. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் பார்த்து கொண்டீர். Yes Lord. ஒரே தரம் ஒரே தரம். அந்த ஒரே பாபா விசுவாசத்துக்காக ஷாக்ராபரா நன்றி அப்பா. ரியாசியோ கொரோரோரோபா. Thank you யெகோவா Jesus. ஜாயிரா. Thank you. Hallelujah. 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 Yes, 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 Lord. Hallelujah. Hallelujah. Yehovah Shalom. Hallelujah. Yehovah Shammah. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் பெருமை பாராட்ட மேடம் எத்தனை நாமங்கள், அத்தனை நாமங்களாகவே எங்களோடு நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவரே, ரூம்ல யார் யார் உம்மை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் தனியா இல்லை. யெகோவா ஷம்மா கூட இருக்கிறீங்கப்பா. சிக்கா இருக்கிறவங்க இப்ப சிக்கா இல்லை. ஜெகோவா ரஃபா இஸ் வித் them. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Yes. You met all our needs. Thank you. Even before the foundation of the world. Thank you. Oh, you emptied yourself, Lord. உம்மையே நீர் வெறுமையாக்கி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே Yes. எங்களுக்காக அடிபட்டு Hallelujah. நீர் உம்மையே ஆண்டவரே நீர் மாய்த்துக் கொண்டு நாங்கள் ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு எங்களிடத்தில் எங்களுக்காக எங்களிடத்தில் எங்களை சுமந்து கொண்டு நீர் பலியானீரே. நீர் மட்டும் வராதிருந்திருந்தால் ஆண்டவரே எங்க கதி என்ன ஆயிருக்கும் அப்பா. Thank you. There is hope because of you Lord. Thank you. There is joy. Thank you. There is peace. Thank you, Lord. You created us for eternal hope. For eternal hope. Yes. Thank you. Yes. Thank you for the faith Hallelujah. that was once given. Hallelujah. Thank you. Hallelujah. Yehovah Shalom. Yehovah Shalom. Hallelujah. Hallelujah. Yehovah Rapha. Yehovah Rapha. Hallelujah. Yehovah Shammah. Yehovah Shammah. Hallelujah. Hallelujah. Oh, Bhaskara. Oh, thank you. Thank you, Lord. Jesus. Oh, 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 oh.
உங்க நாமத்தை சொல்ல சொல்ல எவ்வளவு பெரிய இன்பம் ஆண்டவரே. எண்ணுக்கடங்காத நன்மைகளை உடையவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தார், உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தார், உறவுகள் நின்றார், உமக்கது ஈடாகுமோ? ஏசையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேரோடு காணிக்கை தந்தார், உமக்கது ஈடாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமோ? சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல பாலென்னும் தேனென்னை தெவிட்டாத அமுதென்னை நாமம் என்னவென்றே. பாலென்னை தேனென்னை தெவிட்டாத அமுதென்னை உம் நாமம் என்னவென்றே. மறையென்னை நிறையென்னை நீங்காத நினைவென்னை உம் நாமம் என்னவென்றே. ஏசையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேனே அமுதே. தேங்க்யூ நிறைவே. எங்கள் மறை என்பேன், நாங்கள் ஓடி மறைகிற எங்கள் மறைவிடமே, எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கிற எங்கள் நிறைவே. உங்க நாமத்தை சொல்ல எங்களுக்கு இருக்கிற உறவெல்லாம் வந்து நின்னாலும், உறவெல்லாம் வந்த உலகமே வந்து நின்னாலும் உங்க நாமத்தின் மகிமையை சொல்ல முடியாதப்பா. நீங்காத நினைவு. தேங்க்யூ. எங்க நினைவாவே பாலென்று தேனென்று தெவிட்டாத அமுதென்று என்ன சொல்ல தெரியலப்பா. பாலென்று தேனென்று தெவிட்டாத அமுதென்று உம் நாமம் என்ன வென்றே. மறையென்று நிறையென்று நீங்காத நினைவென்று உம் நாமம் என்ன வென்றே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா.
சொல்ல சொல்ல. ஆண்டவரே, வேற எந்த நாமத்தை வேற எங்க கிட்ட நெருங்கினாலும் ஆண்டவரே, கொஞ்ச நாளுக்கு பிறகு அதுல ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வருதப்பா, ஏதோ ஒரு ஹர்ட். ஆனா எப்பொழுதும் எவ்வளவு கிட்ட நெருங்குறோமோ அவ்வளவு இன்பம் பெருகுதே தவிர தெவிட்டல. ஆண்டவரே, திகட்டாதவரே, தேங்க்யூ ஃபாதர். அமுதென்பே உன்னாமம் என்ன வென்பே என்ன சொல்வாண்டவரே. பாலென்பே தேனென்பே தேவிட்டாது அமுதென்பே உன்னாமம் என்ன வென்பே மறையென்பே நிறையென்பே நீங்காத நினைவேன். உன்னாமம் என்ன வென்பே ஏசையா உன்னாம் சொல்ல சொல்ல. மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல. Thank you Lord. Thank you Father. திகட்டாதவரே, thank you Lord. நாம் சொல்ல சொல்ல முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஒரு வடிவென் முன்னவர் நீரே என்பே. முதலென்பே முடிவென்பே Alpha and Omega. Thank you Lord. முன்னவர் நீரே என்பே. Yes Lord. மொழி என்பேன், அழகென்பேன், வற்றாத ஊற்றென்பேன், வாழ்க உம் நாமம் என்பேன். ஏசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருதையா. நாமம் சொல்ல சொல்ல. மறுபடியும் ஒரு விசை. முதலென்பேன், முடிவென்பேன், சொல்லலாமா? மூன்றில் ஒரு வடிவென்பேன். வாவ், எவ்வளவு ஆண்டவரே அழகானவர். தேங்க்யூ ஃபாதர். வர்ணிக்கப்படத்தக்கவரே, நாங்க எங்களுக்கு வேர்ட்ஸ் இல்லப்பா உங்க புகழ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. knows the end even from the beginning, even before the beginning. எங்க முடிவை ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் முடிவை நீர் துவங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே தெரிந்து வைத்திருக்கிற தேவன். ஏனென்றால் நீர் ஆல்பா, நீர் ஒமேகா, நீர் தொடக்கமும் முடிவாயிருக்கிறீர். Thank you, you are the Aleph and the Tau. Thank you Lord. Hallelujah. முதலென்பேன், முடிவென்பேன், மூன்றில் ஒரு வடிவென்பேன், முன்னவர் நீரே என்பேன். முதலென்பேன், முடிவென்பேன், மூன்றில் ஒரு வடிவென்பேன், முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன், அழகென்பேன், வற்றாத ஊற்றென்பேன், வாழ்க வாழ்க என்பேன். சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாம் சொல்ல சொல்ல மாணிக்க தேரோடு காணிக்க தன்னாலும் உமக்கது ஈடாமோ. மாணிக்க தேரோடு காணிக்கை தன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. எஸ் லார்ட். உலகமே வந்தால் உறவெல்லாம் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ. ஏசையா உம் நாமம் சொல்ல சொல்ல. ஆண்டவரே, எத்தனை கொடுத்தாலும்
நீர் எங்களுக்கு செய்ததுக்கு ஆண்டவரே, பிதாவே, உம்முடைய குமாரனையே எங்களுக்கு கொடுத்ததுக்கு எதுவுமே ஈடாகாத ஆண்டவரே. எங்களையே நாங்கள் படைக்கிறோம். எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே, உங்ககிட்ட எங்களை படைக்கிறோம். ஆண்டவரே, உங்களையே எங்களுக்கு கொடுத்தீங்களே, எங்களை உங்ககிட்ட தரோம்ப்பா. எங்கள் ஃப்யூச்சரை கொடுக்குறோம், என் குடும்பத்தை தரோம், எங்கள் பிளான்ஸை தரோம், நாங்கள் எடுத்திருக்கிற எல்லா ஒரு ஆண்டவரே ப்ராஜெக்டை தரோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ஓ மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது ஈடாகுமோ? உலகமே வந்தா உறவெல்லாம் நின்றா உமக்கது ஈடாகுமோ? ஏசையா, உம் நாமம் சொல்ல சொல்ல we commit ourselves under your feet, Lord. Yes, yes, thank you, Father. Thank you, Jesus. Yes, yes, yes. Thank you, Lord. Thank you. We bless your name. Yes, Lord. Yes, Lord. Bless your name, Lord. Thank you, Lord. You're seeing us Amen. as precious vessels. Thank you. Thank you, Lord, that in your sight we haven't lost that value. Thank you, Lord. You are so precious. You are so precious. You are so precious to us. Thank you, Lord. Thank you, Lord. You are our treasure. Yes. Thank you, Lord. We bless your name. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவ பிரசன்னத்தில் நம்ம தலைச்சு பாடிட்டு இருந்தோங்க. இந்த பிரசன்னம் தான் நமக்கு இப்போ சொல்யூஷன். இந்த தேவ பிரசன்னம் தான் நமக்கு இப்போ ஹோப். இந்த தேவ பிரசன்னம் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகுது. ஆமென். அவர் பிரசன்னத்தில் எப்பொழுதுமே இருக்க நாடுங்கள்ங்க. ஹல்லேலூயா. எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் ஆண்டவரை பிரசன்னத்தை பாடி பாடி ஆராதிக்கும் போது அதில் ஒரு பெரிய விடுதலை பார்ப்பீங்க. பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும்போது அவர்கள் இதை தான் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அதை உடைய ஒரு கஷ்டமான இது இல்லைங்க. அந்த நேரத்தில் அவங்க ஆண்டவரை துதிச்சாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த மோசமான உலக சூழ்நிலையில் ஒரே வழி ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அவர் தான் அல்ஃபா, அவர் தான் ஒமேகா. அந்த ஒரு இது கான்ஷியஸில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு சக்ஸஸ்ங்க. ஆமென். முதலென்பேன், முடிவென்பேன், மூன்றில் ஒரு வடிவென்பேன், முன்னவர் நீரே என்பேன். முதலென்பேன், முடிவென்பேன், மூன்றில் ஒரு வடிவென்பேன், முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன், அழகு என்பேன், வற்றாத ஊற்று என்பேன், உம் நாமம் வாழ்க என்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. What a marvelous presence. ஹல்லேலூயா. இப்போ இந்த பிரசன்னத்தை உணர முடியாத, இந்த பிரசன்னத்துக்குள்ள போக முடியாத இருக்கிற உங்களுக்கு நான் சில குட்டி தாட்ஸை சொல்லிட்டு போகலான் இருக்கேன். ஹல்லேலூயா. இந்த பிரசன்னத்தை உணர்ந்தா பெரிய சக்ஸஸ், பெரிய வெற்றி, we will achieve many things. ஆனால் இதை உணராதபடி சாத்தான் நிறைய நம்ம லைஃப்பில் நிறைய விளையாடுறாங்க. இதை மட்டும் உங்களுக்கு ஒரு 4-5 குறிப்பு மட்டும் சொல்லிட்டு முடிக்கலான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், நிறைய பேருக்கு இப்போ என்ன கொஸ்டின்னா,
இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வில் காட் லவ் மீ? ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, என்னை நேசிக்க முடியுமா? ஐயோ, நான் ஆண்டவர் பிரசனத்துக்கு எப்படி போவேன்? அவர் பிரசனத்துக்கு நான் தகுதி இல்லையே. நிறைய கொஸ்டின்ஸு இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சு. ஆண்டவர் என்னை போய் எப்படி நேசிக்கிறார்? 100% நேசிக்கல. மேபி என்னுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், நான் பாஸ்ட்டில் என்னென்ன பண்ணணும் அதை பார்த்து ஆண்டவர் என்னை நேசிக்காத விட்டுட்டாரோ. இது மாதிரி பல கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன், எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது தான் சத்தியம். ஆமே, அதுதாங்க சத்தியம். ஆண்டவர் பாருங்க, சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, ஆண்டவர் உன்னை நேசிக்கல. பாருங்க, ஒரு வசனத்தில் அவருடைய இந்த ஹீ இஸ் மை பிலவட் சன்னு இருக்கும் ஒரு வசனத்தில். இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சாத்தான் ஆண்டவர்கிட்ட சோதனை வரும்போது சொல்லுவான், அவரே நீரே குமாரனை என்றார் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு அந்த பிலவடை தூக்கிட்டான். சாத்தானுக்கு ஒரே ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னா, நீங்கள் பிலவட் சைல்ட் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு உணர்வை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாரு, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணீங்க, ஆண்டவர் எப்படி உன்னை நேசிப்பார்? உன்னை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இதை தான் சாத்தான் நெடுக செஞ்சிட்ருக்கான். நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு நினைப்பீங்க, போய் உட்காரும்போது ஐயோ நான் இதை பண்ணிட்டேன், பிரசனத்தையே உணர முடியாது. பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேருக்கு ஆண்டவரை துதிக்கணும்னு ஆசை இருக்குங்க. அவர் தான் ஹோப்புன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் சாத்தான் முடிக்காத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவன் உங்கள் காதில் மெல்லமாக சொல்லிட்டு இருக்கான். எப்பொழுதுமே ஒன்று நினச்சிக்கோங்க, தீர்மானம் பண்ணிக்கோங்க, சாத்தான் உங்கள் காதில் எதையும் விஸ்பர் பண்ண விடாதீங்க. நீ ஆண்டவருடைய நேசகுமாரன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல அவன் காதில் விஸ்பர் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த நேரம் நீங்கள் ஒன்று சொல்லணும், கெட் அவுட் ஆஃப் மீ சைட்டன், காட் லவ்ஸ் மீ. இதுதான் ட்ரூ. இதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் நேசிக்கிறதா அவருடைய பெரிய குணாதிசயமே, அவருடைய கேரக்டரே நேசம் தாங்க. ஹல்லேலூயா. இந்த டவுட்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. வாழ்க்கையில் நிறைய why this happened, you can't find out any reasons. பல காரியங்கள் நமக்கு புரியாத மாதிரி நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ட்ரூத், இட்ஸ் வெரி சிம்பிள் ட்ரூத் பட் வெரி பவர்ஃபுல். God loves you and me. This is true. Amen. இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, சில பேருக்கு ஃபியர் இருக்குது. ஃபியர் எப்படின்னா, ஐயோ வயசாகிட்டே போகுது, இனிமேல் ஆண்டவருக்கு என்ன சாதிக்க முடியும்? ஃபியர் ஆஃப் the fear of growing old. சில பேருக்கு தனியாக இருக்கிற ஒரு ஃபியர். நிறைய பேர் அன்பானவர்களை இழந்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த பேண்டமிக் டைமில், கொரோனா நேரத்தில் நிறைய பேர் பெற்றோரை, கணவனை, ஒய்ஃபை, பிள்ளைகளை இழந்திருக்கீங்க. தனிமையாக இருக்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. சில பேருக்கு எப்படின்னா, ஐயோ எதிர்கால ஃப்யூச்சர் பயம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ. சில பேருக்கு ஃபினான்ஷியலாக எப்படி இருப்போமோ இந்த பயம். சில பேருக்கு டவுட்ஸு, சில பேருக்கு குழப்பம், சில பேருக்கு பயம். பாருங்கள், பர்ஃபெக்ட் லவ் கேஸ்டத் ஆல் ஃபியர் அப்படின்னு வசனத்தில் பார்க்குறோம். 1 John 4:18 பார்க்குறோம், பரிபூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவரை ரொம்ப நேசிக்கும் போது பயம் நம்மளை விட்டு போயிடுங்க. பாருங்கள், நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க அப்பா அம்மாவை, பயந்துக்கிட்டு அப்படியே போகிறீங்களா? ஏன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்கள், யோவான் சொல்லுவார், ஐ am the one whom Jesus loves, I am the one whom Christ loves அப்படின்வார். எப்பொழுதுமே அதே கான்ஷியஸ், I am the me whom Jesus loves. அந்த ஒரு கான்ஷியஸ்லேயே மார்பில் சாஞ்சிக்கிட்டு யோவான் இருப்பார். நம்ம அந்த கான்ஷியஸில், அதுதான் நமக்கு ஐடிங்க. நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா? God loves me. ஹல்லேலூயா. வேறு எதுவுமே உங்களுக்கு வேணாங்க. உங்கள் படிப்பு வேணாம். பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ பேர் எல்லாத்தையும் பார்த்து தான் நேசிப்பாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை. Romans 5:8 பாருங்கள், while we were sinners yet Christ died for usன்னு இருக்கும். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நம்மளை நேசித்தாராம். நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்ட பிறகு அவர் நேசிக்கல, நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்த பிறகு அவர் நேசிக்கல, நீங்கள் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுட்ட பிறகு அவர் நேசிக்கல, நீங்கள் பாவிகளாக இருக்கும்போதே நேசித்தார். ஹல்லேலூயா. கிளாப் பண்ணுங்க. Isn't it awesome?
இவ்வளோ பெரிய நேசம் பாருங்க. தி அல்மைட்டி காட், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், பூமி அனைத்திற்கும் ராஜா, பூச்சக்கரத்தை அசையாதபடி தன் கைகளில் வைத்திருக்கிறவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறாராம். இந்த நேசிக்கிறார் என்ற அந்த எண்ணத்தில் எந்த நேரமும் தயவு செய்து வந்துருங்க. அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் சொல்லும்போது உங்கள் கண்ணில் அப்படியே தண்ணி ஓடும். அப்படியே கில்ட்டி கான்ஷியஸில் உட்காராது. ஓ லார்ட் யூ லவ் மீ, தேங்க்யூ லார்ட் யூ லவ் மீ, இதை சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அதாவது ஹீ லவ்ட் அஸ் ஃபர்ஸ்ட்ன்னு இருக்கும், பிகாஸ் ஹீ ஃபர்ஸ்ட் லவ்ட் அஸ்ன்னு வசனத்தில் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, ஜான் 4:18-19 ஆண்டவர் நம்மளை ஃபஸ்ட்டே நேசித்துட்டாரு. நம்ம நேசிக்கிறதுனால எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இட் இஸ் நாட் யூ loving God இல்லை, it is God the Almighty loving you is very important. ஹல்லேலூயா. அந்த கான்ஷியஸ்க்கு நீங்கள் வந்துடணும். ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த தேவ பிரசனத்துக்குள்ளே நீங்கள் வரணும். பாருங்கள், பவுல் எல்லாரையும் கொலை பண்ணிட்டுருக்காரு. அவர் யாருங்க? கொலைக்காரருங்க. எனக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப பிடிச்சவர் பவுல். அவருக்கு எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் யாருன்னா கொலைக்காரர், பயங்கர கோவக்காரர். ஹல்லேலூயா. ஆனால் அவரை ஆண்டவர் எப்படி சந்திச்சாராம்? கொலைக்காரனாக இருக்கும்போது, ஆண்டவரை மறுதளிச்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்தாருங்க, அவருக்கு தரிசனமானாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே உங்கள் விஷன் எனக்கு காட்டுங்க, என்கவுண்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் செய்வார். பிகாஸ் ஹீ லவ்ஸ் யூ. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஐ லவ் யூ, I love you my son, I love you my daughter, on giving my only begotten son அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஒரு சன்னை உனக்காக கொடுத்தேன், நான் எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை விட நமக்கு என்ன சந்தோஷம் வேணும்? ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை என்னை நேசிக்கிறாருன்ற ஒரே கான்ஷியஸில் இனி நம்ம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஜான் 4:8 காட் இஸ் லவ். அவர் கேரக்டர் அதான் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இவன் கேரக்டர் இப்படி தான், இவன் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டான் அப்படி சொல்கிறோம்ல. ஆண்டவர் கேரக்டர் என்ன தெரியுமாங்க? நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் உங்களை தேடி வரவர். அவர் கேரக்டரு ஹீ இஸ் லவ். ஹல்லேலூயா. ஆடம் பாவம் பண்ணிட்டு ஐயோ ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிட்டாருன்னு ஓடி போய் மறைஞ்சி ஒளியை பார்த்தாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆடம் எங்கே இருக்க, வேர் ஆர் யூன்றாரு. இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, வேர் ஆர் யூ? ரொம்ப டார்க்கஸ்ட் மொமெண்ட்ஸில் இருக்கியா? ரொம்ப ஒரு ஹோப்லெஸ் மொமெண்ட்ஸில் இருக்கிறியா? கில்ட்டி கான்ஷியஸில் இருக்கிறியா? ஃபியரில் இருக்கிறியா? வேர் ஆர் யூ? ஐ எம் தேர் டு ரெடீம் யூன்றார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமாங்க? அவர் நம்மளை நேசிக்கிறார். இதை விட நமக்கு என்ன வேணும்? ஒரு பெரிய ஒரு குழந்தை இருந்துச்சான், ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியே பயங்கர தட்டியாக ஆட்கள், கருப்பாக அப்படியே மொட்டைலாம் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக ரஃப்பாக வெளியே ஒரு 6-7 பேர் நடந்துட்டுருக்காங்களாம். ஒரே பயமாகிடுச்சான் இந்த குழந்தைக்கு. உள்ளே ஓடி மம்மி அப்படின்னு பார்க்கறது, குழந்தை பயப்படலையா, எட்டி பார்த்துட்டு உள்ளே வந்துச்சான். மம்மி நினச்சிட்டாங்களாம் குழந்தை பயப்படுது போல். பயப்படுறியான்னு? இல்லை மம்மி, நம்ம டேடி தான் ஹோல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போலீஸ் கமிஷனர் ஆச்சே, அவர் இப்போ கார் வந்துச்சுன்னா அவனுங்க அவ்வளோதான் அப்படின்னுச்சான் குழந்தை. ஹல்லேலூயா. அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு தைரியம். ஏன்னா அவங்க டேடி போலீஸ் கமிஷனர். இப்போ உங்களை எது மிரட்டிட்டு இருந்தாலும் உங்கள் டேடி உங்களை நேசிக்கிறாருங்க. சகலத்தையும் ஆளுகிறவர் உங்களை நேசிக்கிறாருங்க. ராஜா உங்களை நேசிக்கிறாருங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. ஏன் தெரியுமா? காட்ஸ் ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியல. இதை மாதிரி ஒரு சில காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவரோட ஒரு ஹார்மனி இல்லை. ஒரு ஹார்மனி அப்படின்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இசைவு இல்லை, நல்ல ஒரு ஐக்கியம் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவரோடு இல்லாததுனால நிறைய பேருக்கு ஜனங்களோட ஐக்கியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை, நிறைய பீப்புளுக்கு, நெய்பர்ஸ் கிட்ட பிரச்சனை, ஃபேமிலிஸ் கிட்ட பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பிரச்சனை, என் கூட பிறந்தவங்க கிட்ட பிரச்சனை, ரொம்ப போனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை. உங்களையே நீங்கள் நேசிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமாங்க? யூ டோன்ட் ஹாவ் ஹார்மனி வித் த லார்ட். நீங்கள் ஆண்டவரோட ஒரு நல்ல இசைவை படிச்சிட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் ட்ரூத்துங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அதிகமாச்சுன்னா மற்றவங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் அதிகம் பெருசாகிடும். ஹல்லேலூயா. நீங்கள் எதை ஜூம் பண்ண போகிறீங்க? ஒரு வசனம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சிநேகிதராவார்கள். அதுக்கு நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், என்னுடைய டிரான்ஸ்லேஷன், ஆண்டவருக்கு நீ பிரியம்னா என்னங்க?
உங்கள் க்ளோஸ் வாக் வித் த லார்ட். ஃபெல்லோஷிப், ரிலேஷன்ஷிப் அவர் அப்பா தான், நீங்கள் பிள்ளைங்க தான். ரிலேஷன்ஷிப் அவர் ராஜா தான், நீங்கள் ராணி தான், நீங்கள் பிள்ளைங்க தான். அவர் மணாளன் தான், நீங்கள் மணவாட்டி தான். ஆனால் ஃபெல்லோஷிப் இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் ஒய்ஃப்ஸ், ஒய்ஃப்ஸ் சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு வசனத்தில் பார்க்குறோம். இட் இஸ் இம்பாசிபிள். ஹல்லேலூயா. எனக்கு 15 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி. நான் சொல்கிறேன், ஹஸ்பண்ட் லவ் யுவர் ஒய்ஃப்னு படித்த உடனே இருக்க முடியாது. இட் இஸ் வெரி இம்பாசிபிள். முக்கியமாக சொல்லப்போனால் அதுக்கு நமக்கு பலன் இல்லை, நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. எது தெரியுமா ஸ்ட்ரென்த்து? நம்ம ஐ எம் ஹைலி லவ்ட் பை காட் அப்படின்ற எண்ணம் வரும்போது தான் மற்றவங்கள நம்மளால் நேசிக்க முடியும். ஏன் தெரியுமா நமக்கு காட்ஸ் ப்ரெசன்ஸை உணர முடியல? ஏன் தெரியுமா ஆண்டவரோட ஃபெலோஷிப் வைக்க முடியல? நம்ம ஆண்டவரை ஏன் நம்ப முடியல? அவர் அன்பாக இருக்கிறாருன்னு. என்ன தெரியுமா ரீசன்? இதெல்லாம் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ். ரீசன் என்னென்னா, உங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணால் அப்பா திட்டுறாரு, அப்பா அடிக்கிறாரு. லைஃப் லாங்காக சில பேர் பார்க்காத ஆயிடுறீங்க, லைஃப் லாங்காக பேசாத ஆயிடுறீங்க. எனக்கு தெரியும் நிறைய தகப்பன்மார்கள் பிள்ளைகளை விரோதியாக பார்க்குறவங்க தகப்பன் தாய்மார்கள் இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட பேசாதவே ஒரே பெட்ரூமில் பல வருஷம் இருக்கிற ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. பிள்ளைங்க கிட்ட பேசாத அப்பா அம்மா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து இதையும் ஆண்டவரையும் கனெக்ட் பண்ணிடுறீங்க. இப்போ இன்றைக்கி ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. ஆண்டவர் அன்பை நீங்கள் ருசிக்க ருசிக்க ஆண்டவருக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கனெக்ஷன் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கி ஒரே ஒன்று சொல்கிறாருங்க உங்ககிட்ட, கம் ஆன் மை சைல்ட், ஐ லவ் யூ, ஐ லவ் எவ்ரி செகண்ட். எவ்ரிடே மார்னிங் ஆண்டவர் எஞ்சி நேரத்தில் அங்கே பண்ணுறாரு, ஏஞ்சல்ஸ் எல்லாம் கூட்டு வந்து, சி ஹியர் இஸ் மை சன், சி ஹியர் இஸ் மை டாட்டர், ஐ லவ் ஹிம் வெரி மச், ஐ லவ் திஸ் கேர்ள் வெரி மச், ஐ லவ் திஸ் மேன் வெரி, எவ்ரிடே சொல்கிறாரு. ஏன்னா அவர் உங்களை பார்க்குறது அன்பாக தான் பார்க்குறாரு. நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ஜூம் ஆகும். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என் மேலே அப்படின்றத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் தானாக ஒரு பிரசன்னத்துக்கு ஓடி வந்துடுவீங்க. அவர் பிரசன்னத்துக்கு வர வர எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். அதை என்ஜாய் பண்ண லைஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு குட்டி இதை சொல்லி நம்ம முடிக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஆண்டவருடைய அன்பில் நீங்கள் முக்கியமானது தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்றைக்கி நிறைய பிலீவர்ஸ் நிறைய ஊழியக்காரங்க, சில ஊழியக்காரங்க பிஸியானவுடனே ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு. சில பேர் ரொம்ப பிஸியானதுனால ஜெபம் பண்ணுறதில்ல, சில பேர் வேறு காரியங்களில் போயிடுறாங்க. அது மாதிரி போகும்போது ஐயோ ஆண்டவர் உண்மையாகவே என்னை அதே மாதிரி நேசிப்பாரா, அந்த டவுட்ஸ் எல்லாம் வரலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு வர பெரிய டிப்ரெஷன், நிறைய பேர் டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கு ஒரே காரியம் என்னென்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி வேலிடேட் பண்ணுறாரு, இதே நோக்கத்தில் இருக்கிறீங்க. இதை வச்சு ஆண்டவர் இதை வேலிடேட் பண்ணுவாரா? இல்லைங்க. ஆண்டவர் உங்களை எதை வச்சு தெரியுமா தராசில் வைக்கிறாரு? உங்கள் செல்வத்தை வச்சு, உங்கள் செழிப்பை வச்சு, உங்கள் பொசிஷனை வச்சு இல்லை. பீப்புள் எப்போதுமே நீங்கள் என்ன கேரி பண்ணுறீங்க, உங்கள் பொசிஷன் என்ன, உங்கள் வெல்த் என்ன, அதை வச்சு தான் உங்களுக்கு மதிப்பு தராங்க. ஆண்டவர் அதை வச்சு மன்னிப்பு தரலைங்க. அவருக்கே துதி கனம் மகிமை சேர்வதாக. அவர் உங்களை ரிலேஷன்ஷிப்பில் வச்சு தான் மதிப்பு தராரு. ஹல்லேலூயா. he doesn't validate you based on your performance. He validates based on your relationship with him. ஹல்லேலூயா. உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் அவர் ரிலேஷன்ஷிப்பும் வச்சு தான் அவர் உங்களோட மதிப்பிடுறாரே தவிர உங்களுடைய செல்வத்தை வச்சு அவர் மதிப்பிடவே இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மரணத்தையே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், பாதாளத்தை விழுங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ரிசரக்டட் பவர் உள்ள காட் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ எம் தட் ஐ எம்னா என்னங்க? ஒரு ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, டெபோரா அப்படின்னு சொன்னால் ஐ எம் அப்படின்னுவோம். சில நேரம் ப்ரெசன்ட்னு சொல்கிறதுக்கு பதிலாக எஸ் ஐ எம் மேம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ எம்னா என்ன? ஐ எம் ப்ரெசன்ட், அட் ப்ரெசன்ட் ஐ எம் ஹியர்னு அர்த்தம். ஆண்டவருடைய ஒரு பேர், இன்றைக்கி நாமத்தை தான் நம்ம ஆராதித்தோம், ஒரு பேர் என்னென்னா ஐ எம் தட் ஐ எம். ஹீ இஸ் ப்ரெசன்ட் இன் யுவர் ப்ரெசன்ட் கண்டிஷன். ஹல்லேலூயா. ஹீ இஸ் ப்ரெசன்ட் இன் யுவர் டார்க்கஸ்ட் மொமெண்ட்ஸ். He is present wherever you are. ஹல்லேலூயா. அதுதான் அந்த தாவீது சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் படுக்கையிட்டாலும் அங்கேயே நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே இப்போ இருக்கிறீங்களோ அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்காருங்க. அவர் சொல்கிறாரு, நான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், நான் ஜெகோவா ஜாயிரே, ஐ எம் த ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் தி ஹெவன் அண்ட் எர்த். ஹல்லேலூயா. ஐ எம் தி ரிசரக்டட் காட். அவர் சொல்கிறாரு,
நான் உங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு போதும். ஒன்னே ஒன்று, யூ கம் டு மீ, யூ கம் டு மீ, யூ ஜஸ்ட் ரியலைஸ் மை ட்ரூ லவ் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு அவருடைய ரெசரக்ஷன் தேவை, இப்போ டெட்லியாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அந்த இதில் ரிசரக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு கான்ஷியஸ்குள்ளே நீங்கள் வரும்போது எல்லா டெட்லி கண்டிஷனுக்கும் உயிர் வருங்க. ஒன்றே ஒன்று, காட் லவ்ஸ் யூ. இன்னைக்கு சிம்பிள் தாட் என்ன தெரியுமா? காட் லவ்ஸ் மீ. ஹல்லேலூயா. பிரச்சனை வருதா, யோசனை வருதா, மைண்டில் வருதா, டக்குன்னு எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, for the Bible tells me so. ஹல்லேலூயா. ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்கா? ஃப்ரிட்ஜை திறக்கிறீங்களா, அங்கே உங்களுக்கு தேவையான எல்லாமே இல்லையா? எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, for the Bible tells me so. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் சண்டை வருதா, ரொம்ப பிரச்சனை வருதா, அழகாக ஹஸ்பண்ட் தூங்கின உடனே ஜெபம் பண்ணிட்டு எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, for the Bible tells me so. Hallelujah. Every second Jesus loves me, I love him, Jesus loves me. இதே கான்ஷியஸில் நீங்கள் உலாவிட்டு வாங்கல, பாருங்கங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கங்க. ஹல்லேலூயா. வீட்டில் பெரிய குழப்பமா, பெரிய வியாதியா, டாக்டர்ஸ் ரொம்ப ராங் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா, நம்பிக்கையே இல்லையா, படிப்பு போச்சா, வாழ்க்கையே போயிடுச்சா? எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, for the Bible tells me so. Jesus loves me, this I know, for the Bible tells me so. Little ones to him belong, they are weak but he is strong. Yes, Jesus loves me, oh yes, Jesus loves me, yes, Jesus loves me, for the Bible tells me so, for the Bible tells me so. Hallelujah. Jesus loves you. Amen. இந்த ஒரே தாட்டில் நீங்கள் எவ்ரி செகண்ட் நீங்கள் போக போகிறீங்க. ஆமென். அந்த ஒரு கான்ஷியஸ் உங்களை ஆண்டவர் பிரசன்னத்தை ரசிக்க வைக்குங்க. நெக்ஸ்ட் வீக்கு நம்ம ஆராதிக்கும் போது நீங்கள் பயங்கரமாக ஆராதிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, for the Bible tells me so. இனிமேல் இந்த தாட்டுக்கு அப்புறம் காட்ஸ் லவ்வை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஆண்டவர் லவ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற தயக்கங்களை பற்றி தான் ஒரு தாட் கொடுத்தோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கையோட இந்த 2 வருஷத்துலங்க நீங்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு போனீங்கன்னு தெரியாது. நிறைய கிரேசி திங்ஸ் நடந்துச்சு இந்த 2 இயர்ஸில். பட் ஒன் திங் ஐ நோ, உங்கள் ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியாது. பட் ஒன்லி ஒன் திங், ஏன் ப்ராப்ளம்ஸுமோ ஏன் இப்படிலாம் நடந்துச்சுன்னு நமக்கே தெரியாது. பட் ஒன்லி ஒன் திங் வி நோ, ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் மீ. ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, எஸ் ஜீசஸ் லவ்ஸ் மீ, for the Bible tells me so, for the Bible tells me so. Hallelujah. Praise the Lord. Jesus loves you. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me, for the Bible tells me so, for the Bible tells me so. Hallelujah. ஒரு சின்ன இந்த வாரெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் இருக்குங்க. இந்த வாரெல்லாம் நம்ம ஆண்டவருடைய அன்பு, அவர் நேசிக்கிறார் அப்படின்னு ஏன் தெரியுமா டவுட் வருது? நாலெட்ஜ் அபவுட் த லவ் ஆஃப் காட் நமக்கு இல்லை. ஆண்டவரை அறிய 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 அவரோடு அவர் லவ்வை பற்றி அறிய அறிய தான் நமக்கு இருக்கிற எல்லா தயக்கங்களும் மாறி தேவ பிரசன்னத்துக்கு ஃப்ரீயாக வர முடியும். ஸோ இன்றைய வாரம் ஃபுல்லாக, இந்த வாரம் முழுவதும்
லவ் ஆஃப் காடை பற்றி நீங்கள் மெடிடேட் பண்ண போகிறீங்க. நாங்களும் பண்ண போகிறோம், நீங்களும் பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. லவ் ஆஃப் காடுடைய நாலேஜ் உங்களுக்கு இருக்க உங்கள் ரிலேஷன்ஷிப், ஃபெல்லோஷிப் ஸ்ட்ரெங்தன் ஆகுங்க. அஃப்கோர்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைய பிலவட் ஒன்ஸை இழந்துட்டோம். ஆண்டவர் போய் என்ன நேசிக்கிறாருன்னா ஏன் இது நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் லவ் ஆஃப் காடுக்குள்ளே போக போக அதுக்கும் உங்களுக்கு ஏற்ற ஒரு கிருபையை ஆண்டவர் தந்து உங்களை நேசிக்கிறதுக்கு, நான் நேசிக்கிறேன்றதை அழகாக ப்ரூவ் பண்ண போகிறாருங்க. ஹல்லேலூயா. லவ் காட் லவ்ஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.